ஒரு சீமான் போயிட்டு 1000 சீமான் வருவாங்க. மணியரசனையோ இல்லை தமிழ் தேசியர்களையோ ஒழிச்சு கட்டிடலாம், ஒழிச்சு கட்டிட்டான்னு நினைச்சா கூட தமிழுடைய உரிமை பறிக்கப்படுதுன்னு உணர்ந்து கொண்டால் நாளைக்கு பல சீமான்களும் பல தமிழ் தேசியர்களும் பல மணியரசனும் உருவாங்கல்ல. மன்னருக்கு கொடுக்கப்பட்ட விருது திரும்பி வாங்கப்பட்டதாக. விருதை திரும்ப நீங்க வாங்கணும்னு யாருக்கிட்ட வந்து மனு கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி வைக்கிற பொழுது வாங்குறதுக்கும் வரலாற்றில் அப்படி இல்லை. ஆனா நீங்க வாங்கினதா சொல்றாரு அவர் பேட்டி. நீங்க ஒரு கருத்தை மறுக்கணும்னா இன்னொரு கருத்தை தான் நீங்க வைக்கணுமே ஒழிய, ஒரு படைப்பை தான் வைக்கணுமே ஒழிய, நீங்க அந்த கருத்தை வச்சவனையோ அந்த கருத்தையும் நீங்க குற்றம் சொல்லக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது, ஒடுக்கக்கூடாதுன்னு இந்த வாய் பேசினாங்கல்ல. இன்னைக்கு எங்க போனாங்க? குகேச தெலுங்கர்னு பாக்குறீங்கன்னு கேட்கறாங்கல்ல. நான் பார்க்கல. இந்த விளையாட்டு வீரர் இந்த மொழியை சார்ந்தவர்னு தமிழ் தேசியர்கள் சொன்னாங்களா, இல்ல இந்த மாநிலத்தை விட்டு வெளியே இருந்து ஒரு குரல் அத மாதிரி வந்தா? இவர் வந்து தெலுங்கு மகன், தமிழர்னு ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை நீங்க கொடுக்கிற பொழுது அந்த தமிழர் என்ற விருது வாங்குறவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களா நாங்க கேள்வி கேட்கிற பொழுது நாங்க அப்படிலாம் பார்க்கறதில்ல. தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் மேன்மையான விஷயங்களை செய்பவர்களுக்கு தமிழர் தகைசால் தமிழர்னு விருது கொடுக்கிறோம். தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுங்க, தகைசால் கம்யூனிஸ்ட் விருதுன்னு கொடுங்க, தகைசால் தலித் விருதுன்னு கொடுங்க, தகைசால் தமிழர் நீங்க கொடுக்கிற பொழுது எங்க தேசிய இனத்தினுடைய பெயரை நீங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியும். And the term Adi Andhra, Adi Dravida in the Tamil Nadu and Adi Andhra in Telugu district. தமிழருக்கு மட்டும் ஆதி திராவிடர், ஆந்திரருக்கு ஆதி திராவிடர் கிடையாது. நெஞ்சுக்கு நீதிலேயே கலைஞரே குறிப்பிட்டிருக்காருல, ஆந்திராவில் திராவிட பல்கலைக்கழகம் இருக்கு. ஆந்திர முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு தமிழக அரசு இந்த பல்கலைக்கழகத்திற்கு நிதி உதவியிட முதல் தவணையாக 50 லட்சம் ரூபாய் நல்கினேன். ஆந்திர பகுதியில் அமைச்சர் அதுக்கு நிதி உதவி தமிழனுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுத்துருக்கீங்க. அந்த நீதி கட்சியில் அடுத்த சட்டம் என்ன போடுதுன்னா, ஆதி ஆந்திரருக்கு விடுதி கட்டுறதுக்கு 3000 ரூபாயும், ஆதி திராவிடர்னா தமிழ் தாய்மொழியை கொண்டவர்கள் அவங்களுக்கு வந்து 300 ரூபாயும் கொடுக்க சட்டமே போடுறாங்க. தமிழன் மீன்ஸ் பர்சன் born or domiciled in the state. ஒரு மனிதன் இங்க பிறந்தாலோ இங்க வாழ்ந்தாலோ அவன் தமிழனா. தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு பதில் தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறந்து இங்க வர அத்தனை பேரும் 3 ஆண்டுகளுக்கு தான் தமிழன் மாத்துறாங்க. இது இயக்கவியலுக்கு முரணா இல்ல? குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் அறிவர் இயக்கத்தின் திரு அறிவர் சீனிவாசன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தொடர்ச்சியாக ஆர்டிஐ மூலமாக பல்வேறு தகவல்களை வெளிக்கொண்டு வந்து வர்றீங்க. மன்னருக்கு கொடுக்கப்பட்ட விருது திரும்பி வாங்கப்பட்டதாகவும் அல்லது அவரே திருப்பி கொடுத்ததாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ அவரே ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. அது தமிழக அரசினுடைய விருது, அதில் என்ன விவகாரம் நடந்ததுங்க? விருது என்பது எல்லாருக்கும் படைப்பாளிகளுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் ஒருவருக்கு கொடுக்கப்படுறதோ இல்லை அந்த ஒரு எழுத்தாளருடைய எழுத்தை வந்து நீங்கள் தடுத்து நீங்கள் எழுதக்கூடாதுன்னு சொல்கிற பொழுது வர எதிர்ப்பு, ஆதரவு மன்னனுக்கு ஏன் வரலன்னு ஒரு வினா வருது. ஆனால் மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட விருது வந்து அரசு கொடுக்கப்பட்ட விருது இல்லை, அது அந்த வாசகர் வட்டம்னு சொல்லிட்டு ஒரு வட்டம், அந்த வாசகர் வட்டத்தில் உள்ளவங்க கொடுக்குறது, அந்த நூலகம் சார்பாக கொடுப்பாங்க. அப்போ வந்து அதில் வந்து அந்த ஊர் பிரதிநிதிகள், இப்போ இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி ஆட்கள் தான் நாங்கள் இருப்பாங்க, எம்சிஆர் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, இவங்களும் அந்த சிறப்பு விருந்தினராக போயிருக்கிறதா அவர் சொல்கிறார் நேற்று பார்த்த பேட்டியில். அது நூலக சார்பாக கொடுக்குறது, அரசு விருது கிடையாது. அவரே சொல்கிறார், அது 100 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு தகடில் கொடுக்கப்பட்ட விருது தான். ஆனால் அந்த விருது வந்து விருதுன்னு கொடுக்குற பொழுது அதுக்கு வேல்யூ அதிகம் இல்லையா? விலைன்னு நீங்கள் பார்க்குற பொழுது 100 ரூபாயாக இருக்கலாம். அது ஒரு அரசு அந்த நூலக சார்பாக கொடுக்குது, ஒரு படைப்பாளியை மரியாதை செலுத்தி கொடுப்பது என்பது பாராட்டு தானே படைப்பாளிக்கு, இலக்கியவாதிக்கு ஊக்கம் கொடுக்குறது. அது அப்படின்னு சொல்கிற வாதத்திலேருந்து அதோடைய அரசு கொடுக்கல, அந்த நூலகம் சார்பாக கொடுக்குறதுன்னு நம்ம தெரிய வருது. நாங்கள் அதை ஆர்டிஐலாம் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த விருதை வந்து நீங்கள் எப்படி அறிவிச்சிங்க, அறிவிக்கிற பொழுது எந்தெந்த படைப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து 2 வகையில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 பேரில் கொடுத்துருக்காங்க, இளம்பருதி அப்புறம் இன்னொரு பேரில் 2 டைப்பில் கொடுத்து ஒரு 30-40 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு ஆர்டிஐக்கு எடுத்துருக்கோம். இந்த விருதை திரும்ப நீங்கள் வாங்கணும்னு யாருக்கிட்ட வந்து மனு வந்ததா, இல்லை வந்து யார் யாருக்கிட்டலாம் திரும்ப வாங்கிறதுக்கு என்ன நீங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி வைக்கிற பொழுது வாங்கிறதுக்கும் வரலாற்றில் அப்படி இல்லை. நீங்கள் விருதை கொடுக்கலாம், ஆனால் திரும்ப வாங்க முடியாது இல்லையா? ஆனால் நீங்கள் வாங்கினதான் சொல்கிறார் அவர் பேட்டியில். அப்போ வந்து இது இந்த மாதிரி விவரங்களை நம்ம கேட்டு போட்டிருக்கோம். அடுத்தது அதிக ஆத்தன்டிகேட்டெல்லாம் பேசலாம். அவருடைய பதிவிலிருந்து நம்ம பார்க்குறது என்பது அந்த விருதை அவர் அனுப்பிட்டார். எப்படின்னா, அந்த விருதை கொடுத்த அந்த நூலக உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, அந்த நூலகதுன்னா அரசு சார்பாக ஆர்வலர்களாக உருவாக்கப்பட்ட நூலக உறுப்பினர், லைப்ரரியின பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது தொடர்பாகவும் நாங்கள் ஆர்டிஐ கேட்டிருக்கோம். நீங்கள் இவ்வளோ நூலகர்கள் இருக்காங்க, நீங்கள் அந்த மாவட்டத்தில் உள்ள நூலகரை
ஒரு மாவட்டத்திலிருந்து நீண்ட தொலைவில் உள்ள இன்னொரு மாவட்டத்திற்கு சடனாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் நாங்கள் சட்ட ரீதியாக கேட்டிருக்கோம். அது சென்னை இங்கே மைய நூலகம் இருக்குல்ல, இங்கே மாநில நூலகம் ஆணைக்குழு வந்து அந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கு. அவங்க பதில் தருவாங்கன்னு இன்றைக்கி வந்திருக்கு. வர்ற பொழுது இன்னும் கூடுதலாக அந்த கருத்து சுதந்திரம் எப்படி நசுக்கப்படுது, அது தமிழராக இருந்தால் இல்லை தமிழ் தேசியத்திற்கு படைப்புகள் படைத்தா எப்படி நசுக்கப்படுது, ஒரு திராவிட தேசியத்திற்கு படைப்புகள் படைக்கப்பட்டாலோ, தலித்திய தேசியத்திற்கு படைப்புகள் படைக்கப்பட்டாலோ, அல்லது பொத்தாம் பொதுப்பாக விளிம்பு நிலை மனிதர்கள்னு படைப்புகள் படைக்கப்பட்டாலோ, இடதுசாரிகள் படைப்புகள் படைக்கப்பட்டாலோ, அந்த படைப்பாளிகளுக்கு ஒரு பிரச்சனை வர்ற பொழுது வீறு கொண்டு வருகிற இந்த முற்போக்காளர்கள், நடுநிலையாளர்கள், திராவிட சிந்தனையாளர்கள், இடதுசாரிய சிந்தனையாளர்கள், அம்பேத்கரிஸ்டுகள், இவ்வளோ பெரிய அநியாயம் ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு நடந்திருக்கு, ஏன் வரலன்னு நம்ம தொடர்ந்து வினா எழுப்புகிறோம். நீங்கள் கடந்த நான் இடதுசாரியில் முன்னணி ஊழியராக இருக்கிற போது இதே மாதிரி விவாதம் வந்தது. நாதர்பாகன் மிகப்பெரிய ஆய்வாளர். நாதர்பாகன் ஒரு கதை எழுதுகிறார். ஒரு நிகழ்வு நடந்ததாக சொல்கிறார். செங்கோட்டைன்ற ஒரு பகுதியில் ஒரு நிகழ்வு நடந்தது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. குழந்தை பேர் இல்லாதவர்கள் அங்கே குழந்தை பெற்றுக்கிட்டு எப்படி வராங்கன்னு ஒரு ஆய்வு, நான் ஆய்வு பண்ணி கல ஆய்வு பண்ணி எழுதுகிறேன்னு ஒரு ஆய்வு எழுதுகிறார். அதுக்கு மறுப்பு கருத்து அந்த பகுதி மக்கள் இது தவறான தகவலுங்க, இவர் வந்து வரலாற்றுக்கு புறம்பாக நடக்காததை எழுதினான்னு இன்னொரு கருத்தும் வந்தது. இவர் வந்து என்னுடைய படைப்புகள் சரியோ தவறோ நான் படைக்கிறதுக்கும் அது விற்பனை செய்வதற்கும் கருத்து சொல்வதற்கும் எனக்கு சுதந்திரம் இருக்குது, எனக்கு வந்து உள்ள உங்களை எனக்கு கூட்டம் போட்டு என்னை தடை செய்கிறதும் என்னை வந்து இனிமேல் எழுதவே கூடாதுன்னு எனக்கு வந்து தடை போடுறதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்துக்கும் ஒரு கருத்தாளிகளுக்கும் ஒரு படைப்பாளிகளில் உள்ள ஒரு அழுத்தம், இது வந்து சரியில்லை, மாதிரிப்பாக நான் வந்து செத்துட்டேன் அப்படின்லாம் அறிவித்தார் அந்த எழுத்தாளர். அன்னைக்கு வந்து திராவிட சிந்தனையாளர்கள், தலித்திய சிந்தனையாளர்கள், நடுநிலையாளர்கள், இடதுசாரி எல்லாருமே மிகப்பெரிய வந்து கருத்து போர் பண்ணி அவருக்கு சார்பாக நின்று ஒரு படைப்பாளி படைப்பு சரியோ தப்போ நீங்கள் அந்த படைப்பு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு உரிமை உண்டு, அதை வந்து வன்மையாக யாரும் தடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு அந்த படைப்பாளிகள் பக்கம் நின்றாங்க. ஏன்னா அவர் ஒரு இடதுசாரிய சிந்தனை சார்ந்தவர். அவர் படைப்புகள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உழைக்கும் இருக்கும் மக்களுக்காகவும் முற்போக்காகவும் இருக்கிறதுனால அவர் சார்பாக அவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் மன்னன் வந்து ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையாக தள்ளப்பட்ட தமிழுடைய வரலாறை, மறைக்கப்பட்ட வரலாறை மீட்டெடுக்கிறார். அவர் வந்து தமிழை தாய்மொழியாக உண்ட தமிழ் படைப்பாளி, தமிழ் தேசியத்தின்பால் அவர் இருந்து வேலை செய்கிறார். இப்படின்னு பல காரணிகளை நாம் ஆய்வு பண்ணுறப்போ தெரிய வருது. அப்போ ஒரு விருது கொடுக்குறாங்க, அது சாதாரண அந்த லோக்கல் விருது. அந்த விருது அந்த படைப்பாளிக்கு ஒரு மரியாதை செலுத்தி நம்ம கொடுக்குறாங்க. அது அவனுடைய கருத்து சுதந்திரம். தவறுனா நீங்கள் இன்னொரு கருத்து மூலம் நீங்கள் மறுக்கலாம். தமிழர் அல்லாத, தமிழ் தேசிய கருத்து அல்லாத வேற ஒரு கருத்தாளர்கள் நீங்கள் படைக்கப்படுற பொழுது இந்த ஜனநாயகத்தை பேசுகிறீங்கல்ல, நீங்கள் ஒரு கருத்தை மறுக்கணும்னா இன்னொரு கருத்தை தான் நீங்கள் வைக்கணுமே ஒழிய, ஒரு படைப்பை தான் வைக்கணுமே ஒழிய, நீங்கள் அந்த கருத்தை வச்சவனையோ அந்த கருத்தையும் நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது, ஒடுக்கக்கூடாதுன்னு இந்த வாய் பேசினாங்கல்ல. இன்றைக்கி எங்கே போனாங்க? ஒருவரும் பேசலை. தமிழ் தேசியர்கள் மட்டும்தான் பேசுகிறோம். மன்னர் நேற்று ஒரு காணொலியில் பேசுகிற பொழுது இதெல்லாம் சொல்கிறார். ஆனால் அதை பற்றி அவர் வருத்தப்படலை. ஆனால் அந்த கருத்து சுதந்திரம் என்பது யாருக்கு எந்த வகையாக இங்கே கருதப்படுது? பதவியும் பதக்கமும் பட்டமும் பரிசுகளும் எந்த சிந்தனையாளர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? நீங்கள் வந்து கலை இலக்கியத்துக்காக பாடுபடுகிற ஒரு விளையாட்டு வீரர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. விளையாட்டு வீரர், கலை இலக்கியத்தில் வேலை செய்கிறவங்க, கலைஞர்கள், சினிமா நடிகர்கள், இவர்கள்லாம் பொதுவான மனிதர்கள். இவர்கள் எந்த சாதி சாயமோ மத சாயமோ மொழி சாயமோ பூசக்கூடாது. ஏன்னா மக்களை குஷிப்படுத்துவதற்காகவும் அவர்கள் கவலை மறக்க வைப்பதற்காகவும் அவர் வரலாறுகளை படிக்க வைப்பதற்காக ஒரு முயற்சியை அவர்கள் இந்த சமூகத்தை ஒரு நிலை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு பொதுவான மனிதர்கள். ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஒரு குறிப்பிட்ட சிந்தனையாளர்கள், ஒரு திராவிட மாடல் என்றோ இல்லை கம்யூனிச மாடல் என்றோ இல்லை வேறு எந்த மாடல் என்றோ சொல்லிக்கொண்டு நாம் வேண்பவர்களுக்கு அதிகமாக பரிசு தொகை கொடுப்பதோ, வேண்டாதவர்களுக்கு குறைவாக பரிசு கொடுப்பதோ, வேண்பவர்களுக்கு அதிகமான உங்களுக்கு பட்டங்கள் கொடுப்பது, பதக்கங்கள் கொடுப்பது, இல்லை பிரிதொருவர்களுக்கு பதக்கத்தை பிரிப்பது என்பது இது சரியான நீதியா, சமூக நீதியா, கருத்து சுதந்திரத்துக்கான சரியான மாடலா அப்படின்னு நம்ம வினா எழுப்புறோம். சிலர் கேட்குறாங்களே, இப்போ குகேஷை வந்து நீங்கள் தெலுங்கர்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னைக்கு காலையில் சிவகார்த்திகேயன் கூட குகேஷை கூப்பிட்டு அவங்க வீட்டில் வச்சு பாராட்டியிருக்காரு, ஒரு வாட்ச் ஒன்று பரிசாக கொடுத்துருக்காரு. அது ஏன் அதை தெலுங்கர்னு பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்கல்ல. நான் பார்க்கல. தமிழ் தேசியில் ஒருபோதும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற இதில் தான் நம்ம வாழ்கிறோம். அந்த மேன்மையான கொள்கையின் அடிப்படையில் வாழ்கிற நம்ம மேலே தான் பிரிதொருவர் வந்து இந்த சாயத்தை பூசுறாங்க. இந்த விளையாட்டு வீரர் இந்த மொழியை சார்ந்தவர்னு தமிழ் தேசியர்கள் சொன்னாங்களா, இல்லை இந்த மாநிலத்தை விட்டு வெளியே இருந்து ஒரு குரல் அதை மாதிரி வந்தா? இவர் வந்து தெலுங்கு மகன், நாம வந்து தமிழ்நாட்டில் தகைசால் தமிழர் விருதுனே கொடுக்குறாங்க. நம்ம ஆட்சி போட்டு கேட்டோம், நீங்கள் தகைசால் தமிழ்நாட்டினர் விருதுன்னு நீங்கள் கொடுக்குற பொழுது இந்த நாட்டில் இருக்கிற, இந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொதுவான அரசு அந்த பொது பெயரில் கொடுப்பதில் தவறில்லை. ஏன்னா தமிழ்நாட்டுடைய மேன்மைக்காக நீங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த விருது கொடுக்குறீங்க. தகைசால் தமிழ்நாட்டினர் விருது கொடுத்தா நாங்கள் கேட்க போகிறதில்ல. தமிழர்னு ஒரு இனத்தினுடைய, தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் கொடுக்கிற பொழுது அந்த தமிழர் என்ற விருது வாங்குறவர்கள் தமிழை தாய்மொழியாக
தாய்மொழியாக கொண்டவர்களாக நாங்கள் கேள்வி கேட்குற பொழுது ஆர்டிஐயில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதில், நாங்கள் அப்படிலாம் பார்க்குறதில்ல, தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் மேன்மையான விஷயங்களை செய்பவர்களுக்கு தமிழர் தகைசால் தமிழர்னு விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாங்க தமிழருக்கு டிஃபினிஷன் என்னென்ன கேட்கறதுக்கு அப்படிலாம் பார்க்கலன்னு திரும்ப 2வது பதில் கொடுக்குறாங்க. அப்போ தமிழர்கள் வந்து தமிழர்ன்ற பேரில் வந்து எல்லாருக்கும் விருது கொடுக்குறத நம்ம கேள்வி எழுப்பலையே. தமிழ் புதல்வன் இங்கே விருது கொடுக்குற நிதி கொடுக்குறாங்க இல்லையா மாணவர்களுக்கு. தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லா மாணவர்களும் தமிழ்நாட்டு மாணவர், தமிழ் மாணவன் நம்ம வந்து சிலாகிக்கிறோம் இல்லையா. அவன் எந்த மொழியை தாய்மொழியாக பேசினாலும் சரி, இந்திக்காரர்களோடு இங்கே வந்து படிக்கிறாங்க, அவங்க நம்ம தமிழ் மகனாக ஏற்றுக்கிறோம், அரசும் கொடுக்குது. அதை நம்ம வினா எழுப்பலையே. எந்த தமிழ் தேசியராக வினா எழுப்புனாங்களா? நீங்கள் தமிழ் மகன் கொடுக்கீங்களே, தமிழ் புதல்வன் திட்டம் நீங்கள் வச்சுருக்கீங்களே, ஏன் நீங்கள் தமிழ் திராவிட புதல்வன் திட்டம் வைங்க, தமிழ்நாட்டு புதல்வன் திட்டம் வைங்க, திராவிட தமிழ் விருதுன்னு கொடுங்க, தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுங்க, தகைசால் கம்யூனிஸ்ட் விருதுன்னு கொடுங்க, தகைசால் தலித் விருதுன்னு கொடுங்க, தகைசால் அம்பேத்கர் விருது, தகைசால் தமிழன் நீங்கள் கொடுக்குற பொழுது எங்கள் தேசிய இனத்தினுடைய பெயரை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? நீங்கள் விருது பெற்றவர்களில் எத்தனை பேர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், எத்தனை பேர் பிறமொழியாளர்கள் கேட்குற பொழுது அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், தமிழ்நாட்டில் தான் எல்லாரும் தமிழர்னு சொல்லுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விளையாட்டு வீரர் எங்களுடைய தாய்மொழியை சேர்ந்தவர், தெலுங்கு மகன்னு சொன்னது யார்? தமிழ் தேசியர்கள் சொன்னாங்களா? இல்லையே. வேற ஒரு மாநிலத்திலேருந்து குரல் வருது, அதன் மேலே தானே இங்கே சர்ச்சையாகுது. சரி, நீங்கள் எந்த மகன் வேணாலும் இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் ஒரே களத்தில் ஒரே தரத்தில் ஒரே விதமான பதக்கம் வாங்குகிற 2 வேறு நபர்களுக்கு, ஒரு நபருக்கு 5 கோடியும் இன்னொரு நபருக்கு வெறும் வாழ்த்து கட்டி சொல்கிறதும், ஏன் அவங்களுக்கு வாழ்த்து மட்டும் சொல்கிறீங்க, அவங்க பின்புலத்தில் இந்த மாதிரி சிக்கல் இருக்கான்னு பரவலாக செய்தி வந்த உடனே பின்தேதிட்டு முன்னால் வென்றவர் அவர் யார்? அந்த அம்மா கேரமில் போய் ஜெயிக்கிறாங்க, வெல்றாங்க இல்லையா, காசிமான்ற அந்த மகள் வந்து இதுக்கு முன்னாடியே கோல்டு மெடல் வாங்குறாங்க, உலக சாம்பியன் ஆகிட்டு வராங்க. அவங்களுக்கு வெறும் வாழ்த்துதலை சொல்லிவிட்டு இந்த பிரச்சனை பூதாகாரமாக வந்த உடனே பின்னால் ஓடி போய் அவங்களுக்கு 1 கோடி கொடுக்குறாங்க. நம்ம கொடுத்ததை தவறு சொல்லலை, வாழ்த்துக்கள். ஆனால் ஒரே தளத்தில் ஒரே விதமான பாராட்டும் பதக்கங்களும் பெற்று வந்த 2 நபர்களுக்கு இருவேறு வடிவங்களில் நீங்கள் வாழ்த்தும் வரவேற்பும் பாராட்டும் பதக்கம் சொல்கிற பொழுது இங்கே யாருக்கு வந்து இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது? ஏன்னா சமூக நீதினு நம்ம பேசுகிறோம், திராவிட மாடல்னு பேசுகிறோம். அப்போ சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ்னால் ஒரு மனிதருக்கு ஒரு வேல்யூ, ஒரு மனிதருக்கு ஒரு ஓட்டு. ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் கடைகோடி மனிதனாக இருந்தாலும் ஒரு வேல்யூ தானே, ஒரு உயிர் தானே, ஒரு உடல் தானே, ஒரு ஓட்டு தானே. ஒரு ஓட்டு 2 ஓட்டு யாருக்கும் தரப்போகிறது இல்லைல்ல. அப்போனா ஒரே மாதிரியான களத்தில் இருந்து வென்ற வந்த ஒரு நபருக்கு வந்து பரிசு தொகை கம்மியாகவும், குரல்கள் வந்த உடனே அவங்கள போய் தேடி கொடுக்குறதும், இன்னொருத்தருக்கு பதக்கங்கள் பரிசுகள் காரில் பயணம் செஞ்சு அவங்கள அந்த வீரர்களை போற்றி புகழ்வது, இது மாதிரிலாம் டிஃபர் ஆகுது இல்லை, வித்தியாசப்படுது. அப்போ வினா எடுப்பணும் இல்லையா. நீங்கள் ஒரே மாதிரி எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் மக்கள்னால் நீங்கள் அதை மாதிரியான ஏன் பார்க்கல? திராவிட மாடல் அப்படி பார்க்க தான் கேட்குறோம். அப்போ இன்றைக்கி இந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கலைஞருக்கு, மாதருபாகன் எழுத்தாளருக்கு, பெருமாறு முருகனுக்கு வந்த அந்த எதிர்ப்பு குரல், அவருக்கு ஆதரவான குரல், இங்கே ஏன் இந்த மண்ணில் இருக்கிற தமிழ் தேசியம் பேசுகிற தமிழினுடைய வரலாறுகளை மீட்டெடுத்துக்கிற மன்னனுக்கு வரலை? அப்போது தமிழை தாய்மொழியாக கொண்ட படைப்பாளிகளோ, இல்லை தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களோ, இல்லை தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிறவர்கள் 2ஆம் தர மக்களாகவும் 3ஆம் தர மக்களாகவும் மறைக்கப்படுகிறார்களான்னு எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஏன்னா 25 ஆண்டுகள் இடதுசாரியில் முன்னணி ஊழியர் இருந்து வந்தேன். நான் நேரடியாக தமிழ் தேசிய பணியாளராக நான் வரல. நாங்கள் உழைக்கும் வர்க்கம். நீங்கள் எந்த மொழி, எந்த சமயம், எந்த சார்பற்றும் இல்லை, ஒடுக்கப்படுகிற உழைக்கும் வர்க்கத்துக்காக வேலை செஞ்சாலும். ஆனால் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறாங்கல்ல, இன்றைக்கி நல்லக்கண் அவர்களுக்கு 100ஆண்டு விழா இருக்குது, நல்லக்கண் அவர்களுக்கு நாங்கள் தகைசால் தமிழர் விருது கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கி முதல்வர் அவர்களே பேசும்போது, நான் வாழ்த்து சொல்கிறதுக்காக வரல, வாழ்த்து வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வந்து திராவிடத்திற்கும் திராவிட மாடலுக்கும் கிடைத்த ஒரு அரிய சொத்து, இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. அதாவது அவர் மிகப்பெரிய 100 ஆண்டுகளை கடந்து வாழ்கிற சங்கரையா கூட இருந்தார். நாங்களாம் இருக்கப்போ அவரெல்லாம் போய் கடையிலேருந்து ஃபோட்டோ எடுத்ததே பெரியார். ஏன்னா அவர் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, உழைக்க வர்க்கத்துக்கு முன்னணியில் இருந்தாவது. ஆரம்பத்தில் சட்டமன்றத்தில் தமிழ் தான் இங்கே ஆட்சி மொழியாக இருக்கணும்னு முன்கள பண்ணி அவங்களாம் கள்ளக்கபடம் இல்லாமல் உழைக்கும் வர்க்கம், மொழி தேசிய இனத்துக்கு லெனின் மூலவர் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்ந்த இடதுசாரிகள்லாம் இருக்காங்க. நல்ல கண்ணையாலாம் அதை மாதிரி உண்மையான இடதுசாரிகள். இவர்கள் அவர் வாயில் சொன்னாரா? இல்லை. இவர் வந்து என்ன சொல்கிறாங்க, திராவிட மாடலுக்கு உறுதுணையாக இருந்துன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. எல்லா வகையான இந்த மாதிரி சாதனை பண்ணவர்கள் தனது கருத்துக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்வது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அது உண்மையா? இப்போ தகைசால் தமிழர் விருது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவர் தமிழர், தவறு இல்லை. ஏன்னா தமிழர்னு அது வார்த்தை வருது. இப்போ வேறு இன்னொரு 4-5 பேருக்கு கொடுத்ததோ ஆர்டியில் நீங்கள் தகவல் சொன்னீங்க. அவர்கள் தமிழர்களா?
இல்லைங்க. எல்லாருக்கும் தமிழன்னு பட்டத்தை நீங்க குடுப்பீங்கன்னா, அது எப்படி பொருந்தும்? இங்க தெலுங்கர் இவ்வளோ பேர் இருக்கான், மலையாளி இவ்வளோ பேர் இருக்கான், கன்னடர் இவ்வளோ பேர் இருக்கான், துளுவர் இவ்வளோ பேர் இருக்கான், குஜராத்தை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் இவரு இருக்கான், உருதை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் இப்படி இருக்காங்கன்னு நீங்க ஆர்டிஐல நீங்க தகவல் சொல்லியிருக்கீங்க. சிறுபான்மை மொழியினர் 11% பெரும்பான்மை தமிழ் தாய்மொழியாக கொண்டவர்கள் 89% இங்கே இருக்கிறார்கள்னு நீங்கள் தகவல் சொல்லியிருக்கீங்க. அதை மாதிரி தகவல் இல்லாமல் இங்கே 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரையும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் நீங்கள் கணக்கு சொல்லியிருந்தால், நீங்கள் இந்த பொதுவான தகைசால் தமிழர், தமிழ் புதல்வன் திட்டத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே தமிழராக இருக்காங்க. விருது பெறுகிறவர்கள், பதக்கத்தை பெறுகிற, உதவி பெறுகிற மாணவர்கள் அனைவரும் தமிழர்கள் ஆகிறாங்க. இங்கே மொழி சிறுபான்மையினர், மொழி பெரும்பான்மையினர் என்ற 2 வகையான தேசிய இனங்கள், பல தேசிய இனங்கள் இருக்குது. பெருவாரியாக இப்படி தான் நீங்கள் கட்டமைக்கிறீங்க. அப்போ தகைசால் தமிழர் விருது நீங்கள் கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் தகைசால் தமிழருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுதான்னு தான் நாங்கள் வினா எழுப்புகிறோம். ஏன்னா ஆய்வு என்பது அப்படி தானே வரும். தகைசால் கம்யூனிஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்க போதில்லை. கம்யூனிஸ்ட்டில் தமிழர் இருப்பான், தெலுங்கர் இருப்பான், கன்னடர் இருப்பான், மலையாளி இருப்பான், வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் கூட இருப்பாங்க. கம்யூனிஸ்ட்ன்றது ஒரு உழைக்கும் வர்க்கத்தினுடைய கொள்கையினுடைய பொதுவான பெயர்ன்றதுனால அதில் மாற்றலை. தமிழர் என்று ஒரு பொது ஒரு இனத்துக்கான பொது ஒரு பேர் தானே. அப்போ தனிப்பட்ட பேரை நீங்கள் பொதுவாக்குனீங்கன்னா, இதே போல் தானே நீங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிகளுக்கெல்லாம் தாய் என்று சொல்லுகிற நீதி கட்சியில் நீங்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பறையர் பல்லர் இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அது பட்டியலிருந்து நாங்கள் வெளியேறணும் தேவேந்திர குல வேளாளர் சொல்கிறாங்கல்ல, அந்த 2 சமூக மக்களுக்கு ஆதி திராவிடர் என்று பேர் கொடுப்போம் நீங்கள் சொல்லி. ஆனால் எம்சி ராஜா தான் சட்டசபையில் எங்களை ஆதி திராவிடர்னு சொல்லணும் கேட்டதா? எங்கே தகவல்? நம்ம கேட்டதெல்லாம் ஆர்டிஐ தகவல். இவர்கள் சொல்கிறது ஆதாரப்பூர்வம் அப்படி சொல்லப்பட்டதா? அப்படி தான் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரெட்டைமலை சீனிவாசனும் ஐயா அயோத்திதாசர் பண்டிதரும் தன்னை சென்செக்ஸில் பதிவு பண்ணுற பொழுது திராவிடன்னு பதிவு பண்ண சொன்னார். திராவிடன்ற சொல்லாடல் அவர் தான் சொன்னார், அவர் தான் மூலவர், பெரியார் இல்லைன்னா சொன்னாங்க இல்லையா. ஆனால் அவர் என்ன சொன்னது, இங்கே பேப்பர் கட்டிங்க இருக்குது, அவருடைய புத்தகமே இருக்குது. சென்செக்ஸ் ஆங்கிலேயர் காலத்திலேயே நீங்கள் சென்செக்ஸ் எடுக்க வர்ற பொழுது 1891 நினைக்கிறேன், 81 91 வர்ற பொழுது ஆதி தமிழர் அல்லது பூர்வ தமிழர் என்று நீங்கள் பறையர்களும் பல்லர்களும் நீங்கள் உங்கள் போடுங்க கொடுங்க என்றார். இது இவர் நம்ம அயோத்திதாசர் பண்டிதர். அப்போது அவர் சொன்னதுக்கு மாறாக இப்படி சொன்னதாக நீங்கள் ஆதாரமற்ற சொல்ல, இது தினத்தந்தியிலே வருது. ஒரு பெரிய செய்தி, புத்தகங்கள் தனியாக நம்ம காமிக்கிறோம். செய்தித்தாளில் அவருடைய பிறந்தநாள் அந்த அன்னைக்கு வந்த கட்டுரைகள். அப்போ ஆதி தமிழர் பூர்வ தமிழர்னு தன்னை பதிவு செய்ய சொன்ன பறையரையும் பஞ்சமரையும் ஆதி திராவிடர் என்ற நீங்கள் ஏன் சட்டம் போட்டீங்க? ஜனநாயகம் உலகத்தில் தோன்றுறது போல் தமிழ்நாட்டிலையும் தோன்றுறது. இங்கே வர்ற பொழுது 1922 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே கடை சட்டங்கள் போடுறாங்க. அப்போ 1922 நீங்கள் தமிழ்நாடு இன்று முறை இது நாள் வரை பஞ்சமர் பறையர் என்று அழைக்கப்பட்ட மக்கள் அந்த பெயர் இடி பெயராக இருக்குதா இந்த நீதி அரசு கருதுது. ஆகையால் அவர்களுக்கு சமூக நீதியான பெயர் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆகையால் அவங்க தென்னிந்தியா இந்த 4 நிலப்பரப்புகளையும் கொண்ட சென்னை மாகாணத்துக்கு மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தான் அந்த அதிகாரம் நிறைந்த ஒரு நீதி கட்சியாக வருது இல்லையா. அப்போ எல்லாம் இந்த 4 நிலப்பரப்பில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை தானே அவங்க பேசியிருக்கணும். அவங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தானே ஆதி திராவிடர்னு பேர் கொடுத்துருக்கணும். இவங்க ஷார்ப்பாக தமிழ் நிலத்தில் இருக்கிற ஆதி திராவிடர் என்று யார் என்று அழைக்கப்படுவார்கள் என்றால் தமிழ் நிலத்தில் இருக்கிற பறையர் பஞ்சமர், அதே வேளையில் ஆந்திர நிலப்பகுதியில் இருக்கிற பஞ்சமர் பறையர்களை ஆதி ஆந்திரர் என்று அழைக்கப்படுவார்கள். அப்போ ஜனநாயக ரீதியாகவே இங்கே எல்லாருக்கும் ஜனநாயகம் வருது, உங்களுக்கு சமதர்மத்தை நாங்கள் போதிக்க போகிறோம், அதிகாரத்தை பிராமணர்லேருந்து மீட்டு கொடுக்க போகிறோன்னு சொல்லி வந்த நீதி கட்சி தமிழனுக்கு ஆதி தமிழன் பூர்வ தமிழன் என்று பேர் கொடுக்காம ஆதி திராவிடன்னு நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க? திராவிடன் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லையே. ஆனால் சுபவியே சொல்கிறாரு, மற்ற இடங்களில் அயோத்திதாசரோ ரெட்டைமலை சீனிவாசனோ இவங்க அப்படி பேசியிருக்கலாம். ஆனால் இயக்கம்னு வரும்போது திராவிடர் இயக்கம் தான் அவங்க கட்டுனாங்க. இயக்கமாக சொன்னதை தான் நம்ம அரசியலாக எடுத்துக்கணுமே ஒழிய மற்றபடி இதழ் நடத்தினதையோ மேடை பேச்சுகளில் பேசுனதையோ கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க இனம் தன்னுடைய இனம் திராவிடமாகவும் மொழி தமிழ் இனமாகவும் மொழியாகவும் தான் பாதிக்கிறாங்க. இன்னொன்று தமிழனை மட்டுமே அவங்க திராவிடனா சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கால்டுவெல் ஒரு ஆய்வு பண்ணி தவறோ சரியோ ஒன்று கொடுத்துட்டார். தமிழ் நீங்கள் பாண்டியன் நாட்டு பொருணை நாட்டு கரையில் இருக்கிற பாண்டியன் நாட்டில் பேசப்படுகிற தமிழ் மொழிக்குத்தான்
நான் திராவிடம் என்று ஒரு பொது பெயர் கொடுத்து ஆய்வு பண்ணுறேன்னு அவர் ஆய்வு எழுதுகிறார். பாண்டிய நாட்டில் பேசப்படுகிற திராவிட மொழிக்குத்தான் தமிழ் மொழின்னு கொடுக்குறேன்னு சொல்லலை. அந்த காலத்தில் 2000, 3000, 6000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மொழி பேசப்படுதில்லை இந்த நிலத்தில். அந்த நிலத்தில் என்ன மொழி பேசப்படுதுன்னா பாண்டிய நாட்டில் தான். ஏன்னா முதல் அரசு தான் அதானே சொல்கிறாங்க, மனிதர்கள் தோன்றிய நிலன்னு. அதில் பேசின தமிழ் மொழிக்கு இன்னொரு பேர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ தமிழுக்கு தான் திராவிடன் கொடுக்குறாரு. பின்னாடி வந்து தமிழும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிறகு திராவிடத்திலிருந்து தமிழ் கிளைத்த மொழிகளில் ஒன்று நம்ம ஆய்வுகள் நெறிமுறைகளில் மாறுது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அப்போ இவர் பேசுறது வந்து ஐயா ரெட்டைமலை சீனிவாசனும் யதிதாச பண்டிதரும் தமிழனுக்கு மட்டும்தான் திராவிடன், அதில் உள்ள பூர்வ தமிழனுக்கு ஆதி திராவிடன், அந்த ஒரு இனத்தினுடைய பெயரை கொடுக்குற இருவேறு சொல்ல பயன்படுத்தினார். அதுக்கு முன்னாடி வந்து ஆய்வுகள் மயக்கத்தில் அவர் சொல்லப்பட்டது ஒன்று. அவர் சொன்னதுனாலேயே மறு ஆய்வு வரக்கூடாது, ஆய்வில் இன்னொரு முடிவு வந்தால் ஏற்றுக்க கொள்ளக்கூடாதுன்னா ஆய்வியல் நெறிமுறைகளில் இல்லை. நாங்கள் 2, 3 எம்ஃபில் பிஹெச்லாம் படித்ததுனால சொல்கிறேன். ஆய்வுகள் முடிவுகள் மாறிக்கொண்டே இருக்கும். உலகம் ஒரு காலத்தில் தட்டைன்னு சொல்லப்பட்ட ஆய்வு முடிவுகள் ஒரு காலத்தில் நீங்கள் உருண்டைன்னு சொல்லப்பட்ட பொழுது இந்த உலகம் அதை ஏற்றுக்கொண்டதா மறுத்ததா? ஆய்வுகள் மாறிக்கொண்டதே இருக்கும். அந்தந்த காலகட்டத்துக்கு புது புது கண்டுபிடிப்புகளும் புது கருவிகளை வைத்து நம்ம ஆய்வு செய்வோம், முடிவுகள் வரும். அவர் சொன்னதுனாலேயே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. அவர் சொன்னாலும் அப்படி பொருளில் சொல்லலை. தமிழனுக்கு மட்டும்தான் திராவிடன், ஆதி தமிழனுக்கு மட்டும்தான் ஆதி திராவிடன்ற பொருளில் வந்தாங்க. அப்படி கட்டமைக்கிறாங்க. ஆனால் இங்கே நுணுக்கமாக எப்படி பண்ணுறாங்க? திராவிடர் என்றால் எல்லாரும் வருவாங்க, இந்த நிலம் திராவிட மாடல். இதில் வந்து தமிழனுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை. திராவிடம்லாம் என்னன்னு மாற்றிட்டாங்க. தமிழனுக்கு மட்டும்தான் திராவிடன் தானே அவர் சொன்னார். அப்போ நீங்கள் அந்த ஆய்வில் நெறிமுறைக்கு மாறாகவே அந்த இருந்தால் கூட அதை நீங்கள் அப்படியே கட்டமைச்சு வரணும்ல. தமிழன் அல்லது திராவிடன், ஆதி திராவிடன் அல்லது பறையர் பல்லர் இப்படின்னு வந்தால் கூட குழப்பம் இருக்காது. நீங்கள் திராவிட வரலாறு படித்தா தமிழுடைய வரலாறு தான் நம்ம படிக்கிறோன்னு உள்வாங்கி, ஆதி திராவிடர் வரலாறு படித்தா ஒடுக்கப்பட்ட தமிழை தாய்மொழியாக பேசக்கூடிய வரலாறுன்னு குழப்பம் இல்லாமல் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க டெக்னிக்காக குழப்பத்தில், முதல்ல இப்படி சொல்லிக்கிட்டே வர்ற பொழுது அழகாக என்ன, இதுக்கு முன்னாடியே அவங்க ஆதி திராவிட மாநாடு போடுறாங்க. அந்த ஆதி திராவிட மாநாடுலேயே அவங்க பாருங்கள், ஆதி திராவிட மாநாடுன்னு வாலசாவல்லவன் எழுதியிருக்காரு நூல். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட மகா ஜன சபை முதல் மாநாடு 1891 நடக்குது உதகமண்டலத்தில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தென்னிந்தியாவில் தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியா இல்லை சென்னை மாகாணம், இதில் உள்ள இந்த பறையர்கள் இந்த பல்லர்கள்லாம் அந்த பேரை சொல்லி அழிக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணால் தண்டிக்க கூடணும்னு ஒட்டுமொத்த மக்களுக்கு தான் அந்த புது பேராக சொல்லி வராங்க இல்லையா. அதுக்கு பிறகு அழகாக அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஜிஓ 811 25 மார்ச் 1920 இது ஆர்டி போட்டு வாங்கினது. 1922 ஜிஓ 2021 2 வாங்குகிறோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, that this councils recommends to the government that the terms Panchama or Parayas used to designate the ancient Dravidian community in southern India should be deleted from government record, etc. And the term Adi Andhra, Adi Dravida in the Tamil Nadu and Adi Andhra in Telugu district. நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த இந்த இந்தியாவில் ஆரிய திராவிட 2 பிரிவு தான் இருக்குது. தென்னிந்தியாவில் மட்டும் நாங்கள் களமாட போகிறோம். தென்னிந்தியாவில் உள்ள எல்லா பூர்வ மக்கள் எல்லாம் திராவிடர் ஆதி திராவிடர்னு சொன்னீங்க. அப்போ எல்லா தெலுங்கை தாய்மொழியாக பேசுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி திராவிடர்னு சொல்லியிருக்கணும். மலையாளத்தை, கன்னடத்தை, துளுவை இப்படி தென்னிந்தியாவில் உள்ள மொழிகளில் இருக்கிற அந்த மொழியை தாய்மொழியாக பேசுகிற ஒடுக்கப்பட்ட மக்கள் பொது பேர் தானே அது. நீங்கள் இன்னும் இங்கே என்ன சொல்லிட்டீங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வை மாற்றுவாங்க. இப்படி தான் ஆய்வை குழப்ப நிலையில் சில பேர் ஆய்வுலாம் எழுதுவாங்க. அதே போல் இங்கே சொல்வதுக்கு மாறாக இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழருக்கு மட்டும் ஆதி திராவிடர், ஆந்திரருக்கு ஆதி திராவிடர் கிடையாது, ஆதி ஆந்திரர். அப்போது நீங்கள் அதிகாரம் வர்ற பொழுது, நீங்கள் பொதுவாக ஜனநாயக அமைப்பாக இருக்கிற பொழுது தமிழர்களை உங்களுடைய கூட்டத்துக்கு வெற்றிகரமாக சேர்த்துக்கிறீங்க. அதிகாரம் கிடைச்ச உடனே நீங்கள் சட்டமாக ஜனநாயகத்தில் சட்டம் உயர்ந்தது இல்லையா. நீங்கள் சட்டமன்றத்தில் சட்டம் போடுற பொழுது தமிழனை ஆதி தமிழன் பேர் கொடுக்காம, பூர்வ தமிழன் பேர் கொடுக்காம ஆதி திராவிடர். ஆதி திராவிடர் இந்த உலகத்தில் இந்த மாதிரி இனம் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் முதல் இனம் தமிழ் இனம். ஆனால் அவனுக்கு எங்கேயுமே இல்லாத இனத்தினுடைய பெயரை கொடுக்குறாங்க. எவ்வளோ நுட்பமாக பண்ணுறாங்க. ஆனால் தெலுங்கருக்கு மட்டும் ஏன் ஆதி ஆந்திரர்? ஆதி ஆந்திரர்னா ஆதி தெலுங்கர் தானே அர்த்தம். அப்போ ஒரு இனத்துக்கு அந்த மண்ணின் தேசிய இனத்தினுடைய பெயரும், இன்னொரு இனத்துக்கு தமிழனுக்கு தேசிய இனத்தினுடைய பெயரும் ஏன் கொடுக்கலன்னு பார்த்தா, நீங்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட 100% அமைச்சர்கள் தான் நீதி கட்சியில் அமைச்சர்கள். 3 அமைச்சர்கள் தான் இங்கிலீஷ்காரன் கொடுத்தான். நீதி கட்சியில் இருக்கிற முதல் 3 அமைச்சர் அந்த புஸ்தகம் இவங்க போடுற புஸ்தகத்தில் தான் சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், அதே நீதி கட்சி அரசு யாருக்காக பாடுபட்டது அதில் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த அமைச்சரவையில் முதல் 3 அமைச்சர்களும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அவர்கள் யார் யார் சொல்கிறாங்க? கடலூர் சுப்பராயல் ரெட்டியார், அப்புறம் பனகல் அரசர் ராமராய நிங்கர் தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பனகல் அரசருக்கு இன்னொரு பேர் ராமராய நிங்கர்.
அப்புறம் வந்து கேவி ரெட்டி நாயர். இந்த 3 பேர் தான் நீதி கட்சியோட மொத்த அமைச்சருமே 3 பேருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்போ தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள்னா ஒடுக்கப்பட்ட தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்ல, காலங்காலமாக உழைக்குமா விளிம்பு நிலையில் இருக்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். அதிகாரத்தில் மேட்டிமே ஜமீன்தார்களாக வராங்க இல்லையா, அதிகாரத்தையே சுவைத்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்கள் வர்றதுனால அவர்கள் இன மக்களுக்கு ஆதி ஆந்திரர் அல்லது ஆதி திராவிடர் என்று அவங்க இனப்பெயரும், தமிழருக்கு இதில் ஒரு தமிழராக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தமிழர்னு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இங்கே தமிழர் இல்லை, அதிகாரத்தில் அமைச்சரவையில் போட்ட சட்டத்திலையும் தமிழர் பூர்வகுடி தமிழருக்கு ஆதி திராவிடர். அப்போ இப்போ இனத்தை மாற்றிடுறாங்களா? நெஞ்சுக்கு நீதிலேயே கலைஞரே குறிப்பிட்டிருக்காருல, ஆந்திராவில் திராவிட பல்கலைக்கழகம் இருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் கலைஞரே குறிப்பிட்டிருக்காருல. சரி, குறிப்பிட்டிருக்காரு இல்லையா. அப்போ நாம் என்ன வினா எழுப்புறோம்னா, நாங்கள் ஆதி தமிழர்னு நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆதி திராவிடர்னு கொடுத்துட்டீங்கல்ல, முரணானதில்ல, சமூக நீதிக்கு எதிரானது, சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது, இயங்கியவியலுக்கு எதிரானது, ஆந்த்ரோபாலஜிஸ்டுக்கெல்லாம் இது எதிரானது தான். மானுடவியல் ஆய்வில் கூட இது எதிரானது தானே. நாங்கள் தமிழர் தானே, எங்கள் தமிழ் இனம் தானே, தமிழை தாய்மொழியை கொண்டவர்கள் தானே. அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்கள் இனத்துக்கான அதிகாரத்தை சட்ட வரையறை தேசிய இனத்தின் அடையாளத்தை சரியாகவும், அதிகாரத்தில் எங்களை நீங்கள் சேர்க்கிறன்றதுனால எங்களுக்கு அதிகாரமற்ற நிலையில் அடையாளமற்ற நிலை மாற்றுறீங்கள, சரி அந்த அடையாளத்தை கூட நீங்கள் சரிவர எங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா திராவிடன்னா திராவிடன்ற பேரில் வர அதிகாரம்லாம் தமிழர் கொடுத்துருக்கணும்ல. குப்பத்தில் ஆந்திர மாநிலத்தில் இருக்குல்ல, குப்பன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்கிறாங்க. திராவிடர்னு நீங்கள் தமிழனை சொல்லிட்டீங்க, திராவிட மாநிலம்னு தமிழ்நாடு சொல்லிட்டீங்கன்னா திராவிட பல்கலைக்கழகம் அமைய வேண்டிய நிலப்பகுதி எங்கே? தமிழ் நிலப்பகுதி தானே. ஆனால் இவங்க பாருங்கள், லாபம் வந்தால் அது திராவிடர்களுக்கும், திராவிடர்கள்னா திராவிடத்தில் இருக்கிற பேரில் இன்னொரு மொழியாளருக்கும், நஷ்டம் வந்தால் தமிழருக்கும். இதை சொல்கிறாங்க பாருங்கள். திராவிட பல்கலைக்கழகம் ஒன்றை திராவிட அரசு திட்டமிட்டு மத்திய அரசிடம் அதற்கான ஒப்புதலை பெற்று கல்வி மேம்பாட்டு, திராவிட மக்களுடைய கலை பண்பாடு இலக்கியம், அவருடைய சமூக உணர்வு ஆகியவற்றை வெளி உலகத்திற்கு பறைசாற்றும் மையம் அந்த பல்கலைக்கழகம் திகழும் என்றும், மத்திய அரசு நிதி உதவி மற்றும் தென் மாநில அரசுகளின் நிதி உதவி ஆகியவற்றுடன் இந்த பல்கலைக்கழகம் செயல்படும் என்றும் கூறப்பட்டது. 1996ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு ஆந்திர முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு தமிழக அரசு இந்த பல்கலைக்கழகத்திற்கு நிதி உதவிட வேண்டும் என்று எழுதிய கடிதத்தின் உடனடியாக நான் ஏற்றுக்கொண்டு முதல் தவணையாக 50 லட்சம் ரூபாய் நல்கினேன். திராவிட பல்கலைக்கழகம் தமிழர் இங்கே வந்திருக்கணும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அந்த கோரிக்கையை வச்சிருக்கணும். திராவிட பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டு நிலத்துக்கு வந்திருந்தால் தமிழருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும், தமிழ் ஆய்வு வந்திருக்கும், அதிகாரம் இந்த திராவிட பல்கலைக்கழகத்தை தமிழருக்கு வந்திருக்கும். ஆனால் எங்கே நீங்கள் அமைச்சிங்க? ஆந்திர பகுதியில் அமைச்சிருக்கீங்க. அதுக்கு நிதி உதவி தமிழனுடைய வரிப்பணத்திலேருந்து கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் காலங்காலமாகவே தமிழனுக்கு திராவிடன்ற பெயரை மட்டும் கொடுத்துட்டு, திராவிடன்ற பேரில் எந்த அதிகாரம் வந்தால் வேற ஒரு மொழிக்காரர்களை தள்ளி விட்டுட்டு எங்கே போகுது உன் நிலம், எங்கே போகுது அதிகாரம், இதுவும் திராவிட நிலம், அதுவும் திராவிட நிலம்னு நீங்கள் மாயையை கிளப்புறீங்க. இன்னைக்கு கூட நீங்கள் தமிழன் நீங்கள் ஏன் சொல்லலை? நீங்கள் திராவிடன் இந்த பேரில் கொடுத்துட்டு போவீங்களே, தகைசால் திராவிடன் ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னா, தமிழ் தேசியம் இங்கே மேலோங்கி இந்த அந்த ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஆத்துமாக்கள் செத்தொழிக்கப்பட்ட பிறகு எழுந்த அந்த தேசிய இன எழுச்சி இருக்குல்ல, தமிழ் தேசிய இணைச்சி, இதை மடைமாற்றும் விதமாக திராவிடம் என்ற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. தமிழன் சொல்லிக்கிட்டே ஆனால் அந்த அதிகாரத்தை திராவிட மயமாக ஆக்கணும்னு ஒரு திட்டமாக தானே நம்ம இதை பார்க்கணும். ஏன் தகைசால் தமிழர் விருது, தகைசால் திராவிட விருதே கொடுங்க. திராவிட பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்கீங்க, பணம் கொடுத்துருக்கீங்க, தமிழ் திராவிடனை மாற்றிட்டீங்க, திராவிட உங்களுக்கு வந்து திராவிட நலத்துறைன்னு வச்சுருக்கீங்க, இப்படிலாம் வச்சுருக்கீங்கல்ல. ஏன்னா இங்கே வேறு வழி இல்லை. இந்த 15 ஆண்டுகளமாக தமிழ் தேசிய உணர்வு அதிகமாக வந்ததுனால இப்போ வேறு வடிவத்தில் வர்றதான் நாங்கள் இதில் ஒரு கட்டம் தான் தமிழை தாய்மொழியாக கொண்டுகிற மன்னர் பரிசை திரும்ப வாங்குவதும் இல்லை, இவர் கொடுக்குற அளவுக்கு அவங்க அழுத்தம் கொடுப்பதும் இல்லை. வேற ஒரு மொழிக்காரர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இல்லை வேற ஒரு சிந்தனையில் படைப்பை படைக்கிற அந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஓவென்று கரகோஷம் எழுப்பதோ, அதுக்கு ஆதரவு அந்த எழுத்தாளன் பக்கம் நிற்பதோ எப்படி இந்த சமூகத்தை முன்னோக்கி அழைத்து சொல்லும்? இது மிகப்பெரிய சமூக கேடையும் ஜனநாயக கேடையும் எதிர்காலத்தில் உருவாக்கிறதா? தவறு என்றால் எல்லா இடத்துலையும் தவறு தானே. ஒரு படைப்பாளினிக்கு ஆபத்து வந்தால் இந்த முற்போக்காளர்கள், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இருக்குது, படைப்பாளர் சங்கம் இருக்குது, இவங்கெல்லாம் போன தடவை குரல் கொடுத்தாங்களே, இங்கே எங்கே போனாங்க? அப்போ வந்து இது தவறான போக்கா எதிர்காலத்தில் போயிடும். இந்த சமூக நீதி என்றது பேர்லேயே இது நடந்தால் ஒரு அழுத்தம், ஒரு பக்கம் மிகப்பெரிய வீக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து உள்வாங்கி கொண்டு தான் எல்லாருமே நம்ம கடந்து போகிறோம், இல்லை வந்து அதுக்கான மாற்று கருத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோன்னு வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாடல் என்று பேசுகிறவர்கள் புரிந்து கொள்ளணும். தவறுனால இந்த நாட்டில் எல்லாம் தமிழ் மகன்னா எல்லாம் தமிழ் மகன், தமிழ்நாட்டில் 100% தமிழர் இருக்காங்கன்னு புள்ளிவிவரத்தை சொல்லுங்கள்.
நீங்கள் மாறி மாறி இருக்கிற 11% போலீஸ் சிறுபான்மைன்னு 89 பெரும்பான்மை இருக்காங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் தமிழர் ரைசால் தமிழர் விருதுல கொடுக்குறதுல தவறு இல்லை. இன்றைக்கி ஒரு ஒரு கோடி பரிசை நீங்கள் ஒரு தமிழை தாய்மொழியாக கொண்டுகிற ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு ஒரு சாம்பியனுக்கு கொடுக்குறீங்க. இன்னொரு இடத்துல 5 கோடி கொடுக்குறீங்க. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? இவருக்கு 5 கோடிக்கு இதில் கொடுத்தது தவறு இல்லை. அந்த அம்மாவுக்கு 5 கோடி கொடுங்க, இன்னொரு 4 கோடி கொடுங்க. அப்போ தானே ஒரு சமமான வெற்றிக்கு சமமான மரியாதை. இங்கே மனிதர்கள் எந்த கலர், எந்த சாதி, எந்த மதம், எந்த இனம்லாம் நீங்கள் பார்க்க ஒரே வெற்றி. அப்போ ஒரே வெற்றிக்கான ஒரே நிகர், ஒரே சமமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு பரிசு, பதக்கம், பாராட்டு கொடுக்கணும்னு தான் நம்ம கேட்குறோம். இவங்களுக்கு ஏன் நீ கம்மியாக? அமைச்சர் தங்கம் தென்னரசு 80% நாங்கள் தமிழர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க. அதனுடைய விவரங்கள் இப்போ என்ன நிலை? அது ஆச்சுங்களா? சரியா கேட்டீங்க பாருங்க. நீங்கள் இப்போ இந்த தமிழ் தேசியம், தமிழ் சிந்தனை மேலோங்கி வர்றதுனால தமிழர்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் ஸ்திரப்படுத்துகிறோம், மையப்படுத்துகிறோன்னு வந்து எழும்பிச்சு. இந்த ஓசூரில் நீங்கள் கேட்குறது வந்து ஓசூரில் சாரசாரையா டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறது, சாரசாரையா வந்து ரயில்வே நிலையங்களில் வட தொழிலாளர்கள் வந்து இறங்கினாங்க. அப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ எங்கெங்கே வேலைக்கு இப்போ போகிறாங்க, இங்கே போகிறாங்களா? அப்போ இங்கே போனாங்கன்னா அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த பகுதியில் வந்து நிலத்தை கொடுக்குறாங்க. அந்த பகுதியில் காற்று மாசுபடுது, அந்த நிலத்தில் நிலம், இந்த மண்ணின் தமிழர்களுடைய நிலம் மாசுபடுது, தமிழர்களுடைய நிலத்தடி நீர் மாசுபடுது. தமிழர்கள் நிலத்தை கொடுக்குறாங்க. திடீர்னு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல அடர்த்தியாக வர்ற பொழுது அங்கே இட நெருக்கடி, சுகாதார நெருக்கடி, சுவாச காற்று நெருக்கடி, பல இடர்பாடுகளை கடந்து தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த நிலத்தை கொடுக்குறான். அப்போ அந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் நீங்கள் வேலையை கொடுக்கணும். ஒரு பெரிய ஐயா மணியரசன், அண்ணன் சீமான், பல தேசியர்கள், தமிழ் தேசியர்கள்லாம் போராட்டம் பண்ணுறப்போ அமைச்சர் என்ன உறுதி கொடுத்தாருன்னா, இல்லை அந்த டாட்டா நிறுவனத்தில் 80% நாங்கள் வந்து தமிழருக்கு வேலை கொடுப்போம், அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிலாம் நாங்கள் விட்டுற மாட்டோம், இது திராவிட மாடல் அரசு அப்படின்னு நாங்கள் இதை பாருங்கள். 80% பணியிடங்களில் தமிழர்களை நியமிக்க டாட்டா நிறுவனம் உறுதி. அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் எப்போ வருது? 10/11/22 செய்தித்தாள் நினைக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? அப்படி சொன்னால் நாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு நடக்கிற உறுதிமொழியை மட்டும் போயிட்டு போகிறோம் இல்லையா, பேக் ஃபைலில் என்றைக்கு நிறைய வேலைகள் வருது, தொடர்ச்சியான போராட்டங்கள் வருது, நம்ம பணிகளால் மறந்துடும். இதில் போட்டு ஆர்டிஐ போட்டு கேட்டால் இப்போ கடைசியாக ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டான கடிதம் என்ன தெரியுங்களா? 27/11/2024 தமிழர்கள் 80% வேலை நீங்கள் கொடுக்கணும், நம்ம அயலாருக்கு கொடுக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் மண்ணின் மைந்தர்கள் தான் 80% சஃபர் ஆகிறோம், அதனாலன்னு தான் நம்ம கொடுக்குறோம். இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். பார்வையின் காலம் கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் கலந்த ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வழங்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்து கோரப்பட்ட விவரங்களுக்கு பின்வருமாறு தகவல் அளிக்கப்படுகின்றன. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வாயிலாக 4/10/2022 முதல் 26/11/2022 வரை தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திற்காக நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2077 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்று வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையும் தெரிவித்துள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களின் நபர்களின் பெயர்கள், மாவட்ட விவரங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் கடிதத்தில் கோரப்பட்டுள்ள இருப்பிட முகவரி, கைபேசி, மின்னஞ்சல் போன்றவை 3ஆம் நபர் தொடர்புடையது என்றால் நாங்கள் அதை தர முடியாது. மேலும் 15/9/2023 தேதி வரை டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் 13,503 மொத்த பணியாளர்களில் தமிழ்நாட்டிலிருந்து 10,204 பணியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. டாடா எலக்ட்ரானிக்ஸின் சொன்ன தகவல் ஆர்டிஐயாக சொல்கிறாங்க. நம்ம உண்மைத்தன்மை கேட்குறோம். நீங்கள் அந்த தொழில்துறை அமைச்சகம் போய் ஆய்வு பண்ணி இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா, தமிழர்களா? ஏன்னா நீங்கள் தமிழர்கள்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் முன்னாடி என்ன சொன்னீங்க? தமிழர்கள்னு சொன்னதுனால தான் தகைசால் தமிழர் விருது தமிழருக்கு மட்டுமா கொடுக்குதா, எல்லாருக்கும் கொடுக்கப்படுதா? நீங்கள் தமிழன்ற பொது பேரில் கொடுக்குற பொழுது சிக்கல் வருது. நாளைக்கு தமிழக வரலாறு எழுதுகிற பொழுது தமிழை தாய்மொழியாக பேசாதவர்களையும் நாங்கள் தமிழர் நாங்கள் எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம் இல்லையா? இன்னொன்று, தமிழருக்கு என்றால் ஒரு ஏற்றத்தாழ்வு, பரிசு தொகையில் இது கொடுத்த பரிசை வாங்குறது, இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது. 2ஆம் தரம் குடிமக்களாக, 3ஆம் குடிமக்களாக தமிழர்கள் வர்றாங்கன்னு உணர்ந்து கொண்டதுனால தான் தமிழ் தேசியம் வளருதுங்க. இல்லைனா இது தொடர்ந்து இது நீடிச்சா இது வந்து ஒரு நெருப்பை நீங்கள் அணைக்கிறதுக்கு பஞ்சை போட்டுலாம் மூட முடியாது, தண்ணியை தான் ஊற்றணும். நீங்கள் வந்து இந்த தமிழ் தேசிய வளர்ச்சியை திராவிட மாடல் என்ற முகமுடி போட்டி அழிக்க முடியாது. உண்மையிலேயே தமிழர்களுக்கும் பிறமொழியாளருக்கும் சமமான எண்ணிக்கையில் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அதிகாரம், பரிசு, பதக்கம்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? நீங்கள் இதையும் அதானே சொன்னீங்க. தமிழர்கள் 80% சொல்லியிருக்கீங்க, தமிழ்நாட்டினர்னு சொல்லலை. அப்போ தமிழர்கள் எங்கன்னு கேட்டால் அந்த விவரம் தர முடியாது.
இவங்க கொடுக்குறாங்களே ஒரு 2 லிஸ்ட்டு 2000 பாருங்க இவ்வளோ லிஸ்ட்டு கொடுக்குறாங்க 2077 பேர் கொடுத்த லிஸ்ட்டு. இதில் இவங்க தமிழருக்கான எந்த ஆதாரமும் இல்லை. டிசியில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் விவரம் இருக்குது, அதை கொடுக்குறீங்களா? இல்லை கம்யூனிட்டி சான்றிதழில் அவங்களுடைய கம்யூனிட்டி போட்டிருக்கு அதை இதெல்லாம் எதுவுமே. அப்போ நீங்கள் தமிழர்களுக்கு தான் கொடுக்குறீங்கன்றது எப்படி? நீங்கள் முன்னாடி சட்டம் போட்டிங்கல்ல, தமிழருக்கு நாங்கள் வந்து இங்கே நலத்திட்டங்களை அறிவிக்க போகிறோம். இன்னொன்று கூட பாருங்கள், அந்த நீதி கட்சியில் அடுத்த சட்டம் என்ன போடுதுன்னா, ஆந்திரருக்கு விடுதி கட்டுறதுக்கு 3000 ரூபாயும், ஆதி திராவிடர்னா தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவங்களுக்கு வந்து 300 ரூபாயும் கொடுக்குற சட்டமே போடுறாங்க. அப்போ நீங்கள் அன்னையிலேருந்து இந்த 100 ஆண்டுகளாக திராவிட மாடல் என்ற பேரில் நீதி கட்சியிலேருந்து தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களாக 3ஆம் தர குடிமக்களாக நீங்கள் நடத்தி கொண்டு வர்றீங்களா? அதனால தான் தமிழ் தேசியன்பால் மக்கள் இவ்வளோ சொல்கிறதுக்கு காரணமாகவும் நம்ம ஆய்வு பண்ணு அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம எடுக்கிறோம். இதன் மூலம் இங்கே டாடா நிறுவனத்தில் இந்த தனியார் நிறுவனத்தை தமிழர்கள் 180% இருக்கிறாங்கன்ற சரியான புள்ளி விவரம் இல்லை. நீங்கள் எண்ணிக்கையில் அப்போ கூட 2077 பேருடைய லிஸ்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 15000 பேருடைய லிஸ்ட்டு கொடுக்கல. ஏன்னா அந்த பேர்லாம் வந்து வட தொழிலாளி பேர் வந்துடும் இல்லையா, ஷர்மா அப்படிலாம் வர்றதை வச்சு இவங்க வந்து வடவர்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இது தரலையான நம்ம ஆய்வு இருக்குது. இது ஆணையத்தில் மேல் வழக்காக நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ இன்றைக்கி வர ஒவ்வொரு நிறுவனம் வெளிநாடுகள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வர்ற பொழுது அமைச்சர் பெருமக்கள் அங்கே போய் திறந்து வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, இது 30,000 பேருக்கு வேலை வரும், இது 60,000 கோடி ரூபாயில் முதலீடு செய்யப்பட்டு இருக்குது, இது இவ்வளோ தமிழருக்கு வேலை வாய்ப்பு தரும்னு சொல்கிறீங்கல்ல. தமிழர்கள்லாம் யார் நீங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வர்ற பொழுது இப்படி ஒரு வினா வரும். அப்போ வந்து எல்லாரையும் தமிழர் ஆக்கி விடலான்னு சொல்லிட்டு தானே 2011 3 ஆண்டுகள் இங்கே இருந்தால் எல்லாருமே தமிழர்னு நீங்கள் சட்டம் போட்டிருக்கீங்களே, தப்பு. அது சரியா? 3 ஆண்டுகள் இருந்தால் தெலுங்கர்னு சட்டம் போட்டால் தெலுங்கு சமுதாயம் விட்டுடுமா? 3 ஆண்டுகள் இங்கே இருந்தால் கன்னடர்னு சொன்னால் கன்னட தேசிய இனத்தவர் விட்டுடுவாங்களா? இதேமாரி ஒவ்வொரு மொழி தேசிய இனத்தையும் விட்டுடுவாங்களா? நீங்கள் போட்டிருக்கீங்க பாருங்கள். அப்போனா இன்றைக்கி முன்னாடி தமிழர்களை ஆதி திராவிடர்னு நீங்கள் மாற்றினீங்க. அது 4 மொழி மாநில மக்கள்கிட்ட மட்டும் பிரச்சனையாக இருந்தது. தமிழர்கள் போராடி 4 மாநில மக்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தை பெறுகிற சூழலில் இருந்து நீங்கள் 3 ஆண்டுகள் இங்கே இருந்தால் தமிழர்களும் சட்டம் போட்டதுனால உலக மக்கள் எல்லாமே இங்கே தமிழர்னு வந்துடுவான் 3 ஆண்டுகள் இருந்து. அப்போ தமிழர்கள் இடையறாதே தன்னுடைய தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கவும் தன்னுடைய அதிகாரத்தையும் வேலை வாய்ப்பை மீட்டெடுக்கவும் இடையறாது போராடி நிலவளங்களை காப்பாற்றுறதுக்கும் போராடி கொண்டே இருப்பது தான் திராவிட மாடல் வைக்கு தான் நம்ம கேட்குறோம். பாருங்கள் இந்த சட்டத்தில் என்ன சொல்லுது பாருங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் எக்ஸ்ட்ராடினரி எப்போ போடுறாங்க, 2011 தமிழ்நாடு நான் ரெசிடென்ட் தமிழ் வெல்ஃபேர் ஆக்ட் 2011 போடுறாங்க. அதில் வந்து தமிழன் மீன்ஸ் பர்சன் பார்ன் ஆர் டாமிசைல்டு இந்த ஸ்டேட். ஒரு மனிதன் இங்கே பிறந்தாலோ இங்கே வாழ்ந்தாலோ அவன் தமிழனா. தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தாங்க தமிழர்னா. இங்கே பிறந்த எல்லாமே தமிழ். எந்த மொழிக்காரனும் எந்த நாட்டுக்காரனும் இங்கே வந்துட்டால் தமிழ். அதுக்கு விளக்கம் கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாங்க, பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் பர்சன் டாமிசைல்டு இன் த ஸ்டேட் means any persons born outside the state but reside in the state continuously for period of not less than 3 years. அவங்க விளக்கம் சொல்கிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு போகணும் இறந்துட்டால் அந்த தமிழர்களுக்கு நலத்திட்டத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு சட்டம் போடுறோன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு பதில் தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறந்து இங்கே வர அத்தனை பேரும் 3 ஆண்டுகளுக்கு இருந்தால் தமிழர் மாற்றுறாங்க. இது இயக்கவியலுக்கு முரணா இல்லை? இது தமிழ் மொழிவாரி மாநிலங்களை பிரிச்சாச்சு. ஆதி ஆந்திரர் அப்படின்னு ஏன், ஆதி தமிழர் அப்படின்னு ஏன் வைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்ட ஆர்டிஐக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க? ஏங்க நீங்கள் வந்து ஆதி தமிழரை தான் நீங்கள் ஆதி திராவிடராக மாற்றினீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த சட்டம் போட்டிருக்கீங்கல்ல, 1922 ஒரு சட்டம் போட்டிருக்கீங்கல்ல. அது ஆதி ஆந்திரர் என்று தெலுங்கு மக்களுக்கும் தமிழருக்கு ஆதி திராவிடர்னு நீங்கள் மாற்றிட்டீங்களே. அதுக்கு முன்னாடி வந்து பறையர், தமிழை தாய்மொழியாக கொண்ட பறையர் பல்லர் பஞ்சமர்களை நீங்கள் அந்த பேர் அழைக்கக்கூடாது, ஆதி தமிழர் பூர்வ தமிழர்னு தான் அழைக்கணும். சென்செக்ஸ்லேயே அப்படி பதிவு செய்யணும்னு எங்கள் மூலவர் எங்கள் தமிழ் முன்னோர்களெல்லாம் ஐயா அயோத்திதாசர் பண்டிதர் மாதிரி மேதைகள்லாம் சொல்லியிருக்காங்களே. அதுக்கு மாறாக நீங்கள் சட்டம் போடுற பொழுது ஆதி திராவிடர்னு மாற்றிட்டீங்களேன்னு கேட்குற பொழுது, அப்போ ஆதி திராவிடர்னா திராவிட பல்கலைக்கழகமும் இங்கே வரல, அங்கே போயிட்டு இப்படி தொடர்ச்சியாக வருதுன்னு நாங்கள் கேட்குறோம். ஆதி திராவிடர் இதுக்கு நிதி ஒதுக்குற பொழுது கம்மியாக இருக்கீங்க, ஆதி ஆந்திரருக்கு இப்படிலாம் நாங்கள் கேட்டுக்கிட்டே வர்றப்போ, சரி இன்றைக்கி ஆதி திராவிடர்ன்ற நலத்துறை இருக்குல்ல, அந்த ஆதி திராவிடர் நலத்துறை தமிழருக்கு தானே நீங்கள் பேர் கொடுத்தீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. தமிழர்கள் மட்டும்தான் அங்கே நலத்திட்ட அந்த இதில் வரிசையில் இருக்காங்களா? ஆனால் எல்லா மொழி பேசுகிற ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, ஆதி ஆந்திரர் இருக்காங்க, ஆதி கன்னடர் இருக்காங்க, இப்படின்னு எல்லா மொழியில் இருக்க ஒடுக்கப்பட்டவங்களும் எந்த லிஸ்ட்டில் வராங்க? ஆதி திராவிடர் லிஸ்ட்டில் வராங்க. ஆனால் ஆதி திராவிடர் தமிழருக்கு மட்டும் தான் நீங்கள் பேர் கொடுத்துருவீங்க. ஒன்று ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்டை பட்டியல் துறைன்னு மாற்றுங்க, பொதுவாக மாற்றிட்டு எல்லா மக்களும் அங்கே இருக்கட்டும். இல்லைன்னா ஆதி திராவிடர்ன்ற தமிழன் பேரை ஆதி தமிழன்னு மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை மனு கொடுத்தா என்ன வந்திருக்குன்னா, அது நாங்கள் போட்டது தான், அதை மாற்ற முடியாது. எப்போ சொல்கிறாங்க பாருங்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இதுக்கு சைட்டேஷன் என்ன கொடுக்குறோம்?
டிக்ஷனரியில் இருந்ததை கொடுக்குறோம். பாருங்கள், அகரமுதலி டிக்ஷனரியில் இத்தனாவது பக்கத்தில் தமிழன்னா தமிழை தாய்மொழியாக பேசுகிற மக்கள்னு இருக்குது. ஐயா உங்கள் மூலவர் ஈவே பெரியார் அவர்களும் என்ன சொல்கிறான்னா, எந்த மொழி பேசுகிற வீட்டில் ஒரு குழந்தை பிறகுதோ அதுதான் அவனுக்கு தாய்மொழி. தமிழ் தம்பதிகளுக்கு பிறந்தால் அவன் தமிழ் தாய்மொழி, கன்னட தம்பதிகளுக்கு பிறந்தால் அது கன்னடன்னு சொல்கிறாங்கன்னு உங்கள் சார்பு கருத்துள்ள மூலவரையே நாங்கள் எடுத்து அந்த புத்தகத்தில் இருக்க சைட்டேஷனு, இன்ன பிற சைட்டேஷன் மத்திய அரசு வந்து பட்டியல் துறைன்னு வைங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பட்டியல் துறைன்னு வைக்காமல் ஆதிதிராவிடன் மாற்றிட்டீங்கன்னு பல ஆர்டிஐ போட்ட ஆவணங்கள்லாம் வச்சு கொடுக்குறோம். இவ்வளோ உழைப்பை நாங்கள் செலுத்தி கொடுக்குறோம். ஒரே அழகாக சொல்லிட்டாங்க. பார்வையில் காணும் தங்களின் மனு தொடர்பாக பொருண்மை ஏற்கனவே அரசால் தீவிர பரிசீலனை செய்யப்பட்டு ஆதி திராவிடர் என்ற தற்போதைய பெயரை தொடர முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அப்போ தமிழனுக்கு தன்னுடைய பெயர் தமிழன் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? தமிழனுக்கு யாரோ ஒரு ஆள் ஆதி திராவிடர்னு சொன்னால் அந்த பெயரை நீங்கள் வைப்பீங்களா? இதுதான் சமூக நீதியா, ஜனநாயகமா? அப்போ திராவிடர்னு நீங்கள் வச்சுட்டீங்க. சரி, தமிழனுக்கு மட்டும் திராவிடர்னு வச்சா கூட பிரச்சனை இல்லை. திராவிடர் என்றால் தமிழன் என்றால் திராவிடன், திராவிடன் என்றால் எல்லா மொழியினரும் வருவாங்கன்னு நீங்கள் குழப்பம் பண்ணுறீங்களே. இந்த தமிழ்நிலம், தமிழ் மாநிலம் எல்லா மொழியினருடைய எல்லாருடைய அதிகார பறிப்பாக இருக்குது. தமிழனுக்கு 89% தமிழர் இருக்காங்கல்ல, வேலை இருக்கான்னு டிஎன்பிசியில் போட்டு கேட்குறோம். என்னத்துக்கு சொல்கிறாங்க? நீங்கள் அந்த மாதிரி விவரத்தெல்லாம் கேட்கக்கூடாது. இங்கே வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் தான், இந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் இந்த எல்லா மக்களும் சமமாக கருதப்பட்டு சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. மொழியின் அடிப்படையில் நாங்கள் தரப்படலை அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. சரிங்க, தமிழ் மொழியை 2வது லாங்குவேஜாக செகண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட்டுன்னு எழுதுகிறாங்களே, அதை நீங்கள் வைக்கிறீங்களா? அதை நாங்கள் வைக்கலை. அதை வைக்காமல் 2 ஆண்டுகள் கழித்து அவங்க தேர்வு எழுதுனாலும் வேலையை விட்டு தூக்கணும்னு சட்டம் இருக்கே, தூக்கிட்டீங்கன்னா தூக்கல, அவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு மட்டும் கட் பண்ணிட்டு தொடர்ந்து வேலையில் இருக்காங்கன்னு பதில் சொல்கிறாங்க. பாருங்கள், டிஎன்பிசியில் இல்லை டிஎன்பி இதில் சொல்கிறாங்க. ஒரு துறை ஒரு டிஎன்பிசியில் இப்படி சொல்கிறாங்களே, நீங்கள் பதில் கொடுங்கன்னு பெண்டிங்கில் இருக்குது. எது அந்த இது பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் டிஎன்பிஎல்னு நினைக்கிறேன் அந்த நிறுவனம் இருக்குல்ல, உங்ககிட்ட எவ்வளோ பேர் வேலைக்கு சேர்ந்தாங்க டிஎன்பிசிலேருந்து பரீட்சை பாஸ் பண்ணி உங்களுக்கு மனித மேலாண்மை துறை அனுப்பியிருக்கோம்ல ஆட்களை, அதில் உங்களுக்கு எத்தனை பேர் உங்கள் வேலைக்கு எடுத்துருக்கீங்க? அதில் வந்து செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் தமிழில் எழுதுவாங்கல்ல, தமிழ் தேர்வு தகுதி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்கள் கோப்பில் எழுத முடியும்னு கேட்டால் எல்லா துறைகள்லையும் அந்த மாதிரி விவரம் சொல்ல. ஒன்று மட்டும் நான் சாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி விவரம் இல்லை, அந்த மாதிரி விவரம் இல்லை. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், 2 ஆண்டுகள் கழிச்சு வேலையில் தொடர்றாங்க, வேலையெல்லாம் விட்டு தூக்கலை. அவங்களுக்கு வந்து இதை மட்டும் கட் பண்ணியிருக்கேன், ஊதிய உயர்வு மட்டும் கட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் இப்போ காமிக்கிறேன், எனக்கு ஃபோட்டோ காப்பி கூட கொடுத்துலாம். சரிங்களா? சரி, அடுத்தது என்ன கேட்குறோன்னா, இப்படி வந்து தொடர்ந்து நீதி கட்சியிலேருந்து தமிழர்களில் சரியாக ஷார்ப்பாக அதிகாரம் இழக்கிற மாதிரி வைக்கிறாங்களா? பிற மொழியாளரை குறிப்பாக தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களை அதிகார வர்க்கமாக மாற்றுறாங்களான்னு இன்னொரு சட்டம் போட்டோம். அந்த நீதி கட்சி ஆதி திராவிடர்னு தமிழரை மாற்றுது இல்லையா? அதுக்கு பிறகு ஒரு சட்டம் போடுறாங்க பாருங்கள், பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு G1 நம்பர் 858 சரியாக தெரில, டேட்டு 15 ஆகஸ்ட் 1922 போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த கவர்மெண்ட் போஸ்ட் இருக்கும்ல, 4 மாநிலம் அரசு உத்தியோகங்கள் அலுவலகம் இருக்கும் இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கிற அலுவலர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற அலுவலர்களை பற்றி பேசுகிறாங்க அவங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, as far as possible by persons belonging to those language areas, all heads of office in Telugu district and Oriya tract will be instructed to keep a record of all persons to belonging by origin to those district or tract respectively, and to take necessary step to purpose as far as possible to reduce the proportions whenever opportunity offer. வாய்ப்பு கிடைக்கிற பொழுது தான் தகவல் எடுத்துருங்க. வாய்ப்பு கிடைக்கிற பொழுது தான் அந்த ஒரியா ஆந்திரா ட்ராக்ல அந்த மொழி பேசாதவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்போனா அந்த மண்ணை மட்டுமே அந்த இனத்துக்கான அடையாளமாக மாற்றுறீங்க. தமிழ்நாட்டில் அப்படி உத்தரவு போடலையே. அதுதான் இன்றைக்கி மன்னர் வரையும் தொடர்ச்சியாக வருதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணுறோம். இந்த நிலை நீடிச்சதுன்னா தமிழர்கள் அது அவங்க வந்து எல்லா சமூக நீதியின் பக்கமும் சட்டத்திலும் போராடுறாங்க இல்லையா, சமூக நீதி எல்லாம் கிடைக்கணும்னு போராடுறாங்க இல்லையா. அது மறுக்கப்படுற பொழுது அது எந்த நிலைமைக்கு என்ன மாதிரி சிந்தனைகள் உண்டாக்கும்? சமூக நீதியாக சமூக நீதியான்னு உணர்றோம். அப்போ தமிழ் தேசியம் வேகமாக வளரும்ல. ஒரு சீமான் போயிட்டு 1000 சீமான் வருவாங்க. சீமானையும் தமிழர் மணியரசனையும் இல்லை தமிழ் தேசியர்களையும் ஒழிச்சு கட்டிட்டான்னு நினைச்சா கூட இல்லையே, திரும்ப இந்த மாதிரி உணர்வுகளில் பேக் ஃபைலை எடுத்து ஆர்டிஐ மூலம் இல்லை பல தகவல்கள் பெற்ற தமிழர்கள் உள்வாங்கி கொண்டு தமிழுடைய உரிமை பறிக்கப்படுதுன்னு உணர்ந்து கொண்டால் நாளைக்கு பல சீமான்களும் பல தமிழ் தேசியர்களும் பல மணியரசரும் உருவாங்கல்ல, தவிர்க்க முடியாதுல்ல. இதை உள்வாங்கி கொண்டு திராவிட சிந்தனையாளர்கள் எல்லா மக்களுக்குமான
மொழியின் அடிப்படையில், அவங்க எண்ணிக்கையின் அடிப்படையில் சமூக நீதி, சமமான நீதி, ஒரு உணவை ஒருவர் பறிக்காமல் இருக்கிற நிலை, ஒருவருடைய அதிகாரத்தை ஒருவர் பறிக்காமல் இருக்கிற நிலை, ஒருவருக்கு கொடுத்த பரிசை திரும்ப பறிக்காத நிலை, இப்படிலாம் நிலைமையை கொண்டு வந்தால் இது வந்து திராவிட தேசியம் அதனுடைய பயணத்தை தொடரும். இல்லைன்னால் தமிழ் தேசியம் அதனுடைய அதிகாரத்தை விரித்து கொண்டே போவதை தடுக்க முடியாது. ஏன்னா நடந்த நிகழ்வுகள் இதை வந்து ஒரு ஆலோசனையாக சொல்கிறோம் நம்ம. ஏன்னா இவ்வளோ தகவலை நம்ம ஆட்சியிலிருந்து போட்டு சொல்லியிருக்கோம். இது உள்வாங்கிக்கிறவங்களும் அதை உள்வாங்கிக்கிட்டோம் தான் நம்ம நலன் கருதி தான் நம்ம சொல்கிறோம். ஆர்டிஐ மூலமாக பல்வேறு செய்திகளை தமிழ் தேசியத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய விடயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.